அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ரமலானுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய மாதங்கள் துவங்கிவிட்டது. சில தினங்களுக்கு முன்பு ஹஜ்ஜிக்காக இந்தோனேசியாவில் இருந்து முதல் பிளேட் இறங்கிய அமைச்சர்களால் மதீனாவிலே வரவேற்கப்பட்ட செய்திகள் எல்லாம் தளத்திலே பார்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் இன்று ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சுமார் ஒரு பிரைவேட்ல 7-8 லட்சங்கள் இருந்து 10 லட்சம் வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு மக்கள், இத்தனை லட்சங்கள் அதிகமாயும் கூட நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் வேண்டும், எப்படியாவது போக வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கீவில் நிற்பதை பார்க்கிறோம் என்றால், அந்த ஹஜ்ஜுடைய ஆசை மாத்திரமல்ல, அங்கே அடங்கியிருக்கக்கூடிய மதீனாவிலே துயில் கொள்ளக்கூடிய நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு, அது நினைவாக வேண்டும் என்ற ஒரு ஆசையில்தான் அத்தனை பேர்களும் இருக்கிறார். அருமையானவர்களே, மதீனாவினுடைய நாட்கள், நாம் தங்கியிருக்கக்கூடிய நாட்கள் சொற்ப நாளா இருந்தாலும், ஒரு 10 நாள், அதிகபட்சம் ஒரு 10-15 நாள் நம்ம தங்கியிருக்கக்கூடிய நாளா இருந்தாலும், அந்த மதீனாவுடைய ஊரிலே நாம் இருக்கிற பொழுது நீங்க பார்க்கலாம், அங்கு சௌகரியங்கள், ரொம்ப வசதிகள் அதிகமா இருக்கும். எந்த விதமான சிரமங்களும் அங்கு இருக்காது. ஆக அப்படிப்பட்ட அந்த மண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்ற மண் அது. பெருமானார் அந்த ஊருக்கு போகும் பொழுது, அந்த ஊரில் ஒரு குடும்பம் வசித்தது. அந்த குடும்பம் தான் பெருமானார் அவர்களை வரவேற்பதற்காக தினமும் அந்த ஊரினுடைய எல்லையிலிருந்து எட்டி 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 பார்த்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு வந்து விடுவார்களா, இன்னைக்கு வந்து விடுவார்களா என்று ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறுவர்களும். ஆக வந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்ததும் அவர்களுக்கு பட்டு கம்பளங்கள் விரித்து வரவேற்றார்களா இல்லையோ, அவர்களை பைத்து சொல்லி பாடல்கள் படித்து தப்புகளை அடித்து பெருமானாரை ஒரு ராஜ மரியாதையோடு, ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்கிற பொழுது இசைகளோடு அங்கு ராணுவ மரியாதையோடு வரவேற்கப்படுவது போல அன்சாரி சஹாபாக்களால் உயர்ந்த ஒரு வரவேற்போடு பெருமானார் உள்ளே நுழைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண் குளிர்ச்சியை பெற்ற சஹாபாக்களாக மதீனா அன்சாரி சஹாபாக்கள் திகழ்ந்தார். இந்த உலகத்திலே எத்தனையோ விருதுகள் வந்து விட்டது. அரசாங்கம் கொடுப்பது, லண்டன் கொடுப்பது, அமெரிக்கா விருது, இப்படி எத்தனை பேர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. பிரான்ஸ்ல எத்தனை விருதுகள் கிடைத்தாலும் அல்லாஹ் மூலமாக கிடைக்கிற விருதாக ஆகுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட அந்த விருதுகளுக்கு உரியவர்கள் மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பஹ்ரைன் நாட்டில இருந்து நிறைய செல்வங்கள் வந்தது மதீனாவுக்கு. பொதுவாக நிறைய செல்வங்கள் பங்கிடப்படுகிறது, இலவசமாக நிறைய காசு பங்கிடப்படுகிறது என்று சொன்னாலே அங்க கூட்டங்கள் அலைமோத ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஜும்மால ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா வைக்கலாம், உட்கார இடம் இருந்திருக்குமானா இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் சீட்டை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு இடத்துல பணம் பங்கு வைக்கப்படுது என்று சொன்னால் அந்த இடத்துல கூட்டம் அலைமோது. ஆனா அதே நேரத்தில் ஒரு இடத்துல இங்கே
போர் நடக்க போகிறது, ஆள் தேவைன்னா அந்த இடம் யாருமே போக மாட்டாங்க, உயிர்ல போயிரும். ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. போர் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் பதற்ற நிலையை உருவாக்குறாங்க. ஏதோ யாருக்கு சுட்டு கொண்டான்னு தெரியாத நிலையில முஸ்லீம் தீவிரவாதியா, அது யாரு, பாகிஸ்தான்ல இருந்து வந்தானா அல்லது காஷ்மீர் லோக்கல் தீவிரவாதியா அல்லது அங்கிருந்து 300 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையில இருந்து வந்தாலும் இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கவும் இல்லை. அதை பத்தி மௌனமாவே இருந்துகிட்டே இருக்கிற அவ்வளோ வடநாட்டில இருந்து வந்த முஸ்லிம்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில், அது வேற ஒரு சப்ஜெக்ட், இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசுவோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அன்சாரி சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய மனசு உள்ளவங்கன்னா காசின் மீது ஆசையே இல்லாதவங்க. இன்னைக்கு காசுன்னா அது பணம்னா பணம் கூட வாயப்பழக்கம்னா பழமொழி சொல்றான். இன்னைக்கு காசுன்னா கடவுளப்பாங்க பாட்டு படிச்சு வச்சிருக்கான், காசு கடவுளுங்கிறான். ஆனால் காசை கண்டுக்கிறாத சமுதாயம் மதீனா அன்சாரி சஹாபா. ரசூலுல்லாஹ் சக்ராத் கால் நிலையில இருக்கிறாங்க. அவருடைய உயிர் பிரியக்கூடிய கடுமையான காய்ச்சல்ல இருக்கக்கூடிய நிமோனியா காய்ச்சல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்கள் ஒரு பல தோட்டங்களுக்கு சொந்தக்கார ஒரு பண்ணையாராக திகழ்ந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க. பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோமில்லாத அந்த நிலையில கூட ஒரு சூப்பரான ஒரு செய்தி சொன்னாங்க. மதீனா அன்சாரி சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அறிந்த வரையில் மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்கள் ரொம்ப பேணுதலானவங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க. காசு தாங்கன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, காசு ஆசைப்பட மாட்டாங்க. போர்னா முன்சப்புல வந்து நிற்பாங்க சண்டைக்கு. அல்லாஹ்வுக்காக போருக்குன்னா எவ்வளவு பேர்னாலும் வந்து நிற்பாங்க. ஆனா காசுன்னா அந்த கூட்டத்துல நிக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப பேணுதலான ஆட்கள். நான் அலிம்துஹும் அபூ தல்ஹா, நான் தெரிஞ்ச வரைக்கும் மதீனா மக்கள் ரொம்ப பேணுதலானவங்க, உலக ஆசை இல்லாதவங்க, ஆனா பொறுமைசாலிகள். போர்ன்னு சொன்னா உயிரை கொடுப்பாங்க. பாருங்க, பஹ்ரைன் நாட்டில இருந்து வந்திருக்கு செல்வம். ஆனா அந்த கூட்டத்துல பார்த்தா ரொம்ப கம்மியான நபர்களே மதீனாவாசிகள் இருந்தா, மக்காவாசிகள் தான் நிறைய பேர் அந்த காசு வாங்க வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா தகுசுரூன இந்தல் ஃபஸி, பதற்றமான நேரங்களில் போர் அபாயம் சொல்லுமா இல்லையா, போர் அபாயகரமான. பாருங்க பாலஸ்தீனத்தில் மக்கள் எல்லாம் இன்னைக்கு உயிரை பணையம் வச்சிருக்காங்க. எந்த நேரத்துல எங்க வந்து கொண்டு விடும், கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வருவோமா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளைய வீட்டுக்கு வருமா, அந்த நிலையில தான் நாங்க இருக்கு. எந்த நேரத்திலயும் போற அபாயம் தான். நாங்க அல்லாஹ் கொடுத்தான், அடியை கொடுத்தான் பாருங்க. நேத்து செய்தியில பாத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஜெருசலத்திலும் பைத்துல் முகத்தஸில் இருந்து எந்த இடத்தை இந்த இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனத்திலிருந்து ஆக்கிரமிப்பு பண்ணியதோ, அவங்கள அடிச்சு துரத்தி அகதிகளை ஆக்கி விட்டு அந்த இடத்தையெல்லாம் பிடிச்சதோ, அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில ஜெருசலம் அந்த பைத்துல் முகத்தஸுடைய பள்ளிவாசல இருந்து மேற்கு மலை பகுதியில திடீர்னு ஒரு காட்டு தீ கிளம்பி அந்த தீய அணைக்கவே முடியல. எத்தனை இதுக்கு இடையில பாருங்க, தீக்கு காத்துன்னா ரொம்ப கொண்டாட்டம், தீக்கும் காத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம். அந்த தீ ஒரு பக்கம், அங்க வேற புயல் ஒரு பக்கம், காத்து ஒரு பக்கம். 70 மீட்டர் ஏதோ அளவு சொல்றான். அந்த அடிக்கிற அடியில காத்த கூட கொஞ்சம் அதிகப்படுத்து. நிறைய இடங்கள் இல்ல. இப்ப அந்த இடத்த விட்டே ஓடுறான். எந்த இடத்த இஸ்ரேல்கிட்ட இருந்து பாலஸ்தீனத்தில இருந்து பிடிச்சானோ, இப்போ வெளிநாட்டுக்கு இத்தாலிட்ட பேசுறான். இது மாதிரி 2-3 நாட்டை போட்டிருந்தான். இவங்களை எனக்கு உதவி செய்யுங்க, நேஷனல் அளவுக்கு இந்த தீயை அணைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு இழிவு இருக்கிறது, உங்களுக்கு உலகத்திலேயே மக்கரல்லா வல்லாஹு கைருல் மாக்கினி. நீ என்னதான் அமெரிக்காக்காரனை வச்சு ட்ரம் வச்சு சூழ்ச்சி செய்தாலும் இந்த சூழ்ச்சியெல்லாம் விட அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரங்கிற. அல்லாஹ் சொல்றான்ல, இந்த நெருப்பு போய் நீ இங்க அங்க இருந்து ஏதாவது ஒரு குண்டு விழுந்தா காசால தான் எரிஞ்சிட்டான்னு சொல்லி அங்க போய் நீ குண்டை தூக்கி போடுவ. இந்த நெருப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த நெருப்புக்கு என்ன பதில் சொல்லுவ? உன் நாடையே சுடுகாடா ஆக்கிடும். கியாமத் நாளுடைய அடையாளத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நெருப்பு ஒண்ணு கிளம்பும், அந்த நெருப்பு அத்தனை பேரையும் எங்க ஒண்ணு திரட்டிடும். பயந்து நெருப்புக்கு பயந்து எல்லாம் காலி பண்ணி எங்க ஜாடுவான்? மாய்சேர் வெளியுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடிடுவான். அந்த இடத்துலதான் மாய்சேர் மைதானம் நடக்கும் சிரியாவில சொன்னாங்களா இல்லையா? கடைசியில ஒரு நெருப்பு ஒண்ணு கிளம்பும்.
ஆக அல்லாஹ் லேட்டா கொடுத்தான்னு எத்தனை நோம்பாளிகள் நோம்புல அழுது தீர்த்திக்காப்புல அழுதுருப்பாங்க, எத்தனை பேர் ஆமீன் சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த ராணுவத்துக்கு எப்படி முக்கியமா நம்ம ஈடுபடுறது கடமையும் அது மாதிரி அன்சாரி சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க. நீங்க பதற்றமான போர் அபாயகான நேரத்துல கூட்டம் நிறைய இருப்பீங்க, ஆனா காசு கொடுக்குற இடத்துல நீங்க கம்மியா இருப்பீங்க. எவ்வளவு ரசூல் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. காசு வாங்குற இடத்துல பஹ்ரைன்ல இருந்து பணம் வந்திருக்குன்னா உங்களுக்கு அவங்கள ஆள காணா போகுது, ஆனா போர் வரப்போகுதுன்னா கூட்டம் நிறைய வந்துடுறீங்க. நல்லா பாருங்க, 313 சஹாபாக்கள் பதிர் போர்ல. ஆனா அந்த போரினுடைய 80-90% பேர் கொடுத்தவங்க மதீனாவாசிகள், லோக்கல் அந்த பீப்புள் சொல்லுவாங்க, லோக்கல் பீப்புள், மதீனாவாசிகள். அந்த ஊர்ல உள்ளவங்க தான் என்ன செய்தாங்க, போருக்கு பேர் கொடுத்தாங்க. எத்தனை பேரு? 250-60 பேர் இருக்கும் பாருங்க. அப்ப பாருங்க 300க்கு 250 பாருங்க, 80% பேர் மதீனா மக்கள். பைனான்ஸ் வேற கொடுத்திருக்காங்க, இடத்தை கொடுத்திருக்காங்க, வீட்டை கொடுத்திருக்காங்க, பொஞ்சாதி எல்லாம் தலாக்கு சொல்லி வேற கொடுத்திருக்காங்க, எங்க உயிரையும் கொடுக்குற நாங்க வந்து முன்சாப்புல வந்து நிக்கிறாங்க பாருங்க. அந்த 14 பேர் கொல்லப்பட்டதுல கூட 8 பேர் மெஜாரிட்டி மதீனாவுடைய இளைஞர்கள் தான், 6 பேர் தான் மக்காவாசிகள். உஹது போர்ல பாருங்க 1000 பேர் இருந்த 700 பேர் முனாஃபிக்கின் இடையிலேயே 1000 பேர் பிரிஞ்சுட்டு 300 பேர் பிரிஞ்சுட்டு போயிட்டான். 1000 பேர் போகும்போது 300 பேர் அவன் முனாஃபிக்கின்கள் இடையிலேயே பிரிஞ்சுட்டான். 700 பேர், 70 பேர் கொல்லப்பட்டாங்க. 63 பேர் மதீனாவாசிகள், ஒரு 4-5 பேர் தான் மக்காவாசிகள். பாருங்க 70%, 70க்கும் 4க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. 90% பேருக்கு பங்களிப்பு எல்லா போர்க்களத்திலும் மதீனாவாசிகள் கொடுத்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்குசுரூன இந்தல் பசையி ஒ தக்கில்லூன இந்த தம்பி. காசு ஆசைப்படுற இடத்துல நீங்க ஆளகானா போயிருது, ஆனா உயிரை கொடுக்கிற இடத்துல நீங்க கூட்டம் நிறைய வந்து நிக்கிறீங்க அப்படி. ஒரு நாள் மதீனா அன்சாரி சஹாபாக்களை பத்தி பேசணும்னா ஹஜ்ரத் சொன்ன 25 நிமிஷத்துல பேச முடியாது, அந்த அளவுக்கு சின்ன சப்ஜெக்ட் அது. அதை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் ஒவ்வொரு நாள் வரலாறு சொல்லலாம். அந்த அடிப்படையில நான் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுலதான் ரசூலுல்லாஹ் வந்து தங்கினாங்க. அவங்க வீட்டுல தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகமே வந்து நின்றுச்சு. அவரை பத்தியே நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன் முன்னால. இது மாதிரி மதீனா அன்சாரி சஹாபாக்களை பத்தி எத்தனையோ வரலாறுகள் பேசலாம். நான் பேசுறது மதீனா வாசிகள் பெற்ற விருது என்ன. ஒரு போர் நடந்தது, ஹுனைன் போர். அதுல நிறைய செல்வம் கிடைச்சது, நிறைய கால்நடைகள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. அதுல வந்தவன் புள்ள கிராமத்தான் புள்ள அவன் இருக்கக்கூடிய அத்தனை கால்நடைகளையும் திரட்டிட்டு வந்து நின்னான். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு கொத்தா என்ன கிடைச்சது? காசு, தங்கம் கிடைச்சது, வெள்ளி கிடைச்சது, என்ன கிடைச்சது? ஆடு மந்தைகள் நிறைய கிடைச்சது. எல்லாத்துக்கும் நீ 1000 ஆடு வச்சுக்கோ, நீ 1000 ஒட்டகம் வச்சுக்கோ, நீ இப்படி ரசூலுல்லாஹ் கால்நடைகளா பங்கு வச்சு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். ஒரே நாள்லயே அவர் பண்ணையார் ஆயிட்டார். அந்த போர்ல கலந்து கொண்டவங்க எல்லாம் ஒரே நாள்லயே பல ஆயிரங்க ஏக்கருக்கு கால்நடைகளுக்கு சொந்தக்கார ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு ஆடு அன்னைக்கு வாங்க போற சின்ன ஆடு 17,000 பிடிக்கிட்டான். எவ்வளவு பெரிய சொத்துங்க இன்னைக்கு. ஆடு வைக்கலாம் கோடீஸ்வரன் ஆயிரம் இல்லைங்க இன்னைக்கு. ஆயிரம் கிராமங்கள் எத்தனை இடத்துல புடிச்சு போட்டு வளர்க்குறான் பாருங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு 500-1000 ரூபாய் வாங்கி போட்டு கடைசியில் குருபான் நேரத்தை கோடீஸ்வரன் ஆயிரம். எத்தனை பேர் ஆயிரலாங்க இன்னைக்கு. குறுப்பா பண்றான் நிறைய பேர். அதுவே வச்சு லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறான். அப்படிப்பட்ட காசுகள் கிடைத்தது அந்த மதீனாவுடைய அந்த போர்க்களத்துல. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அந்த கால்நடைகளை மக்காவாசிகளுக்கு புதுசா இஸ்லாமானவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா மதம் மாறி போயிடக்கூடாதுல. சக்காத்தே அல்ல புதுசா இஸ்லாமானவங்களுக்கு உதவி செய்யறேன். ஏன்னா புதுசா இஸ்லாமான அந்த குடும்பம் துரத்தி விட்டுரும்ல, அந்த குடும்பம் அந்த ஆளை கவனிக்கணுமா இல்லையாங்க. இன்னைக்கு ட்ரஸ்ட் இருந்தா நம்ம என்ன செய்வோம். அதனால ரசூலுல்லாஹ் நிறைய என்ன செய்தாங்க, அவங்களுக்கு புதுசா இஸ்லாமானவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க, மதீனாவாசிகளுக்கு கொடுக்கல. சில பேர் எப்படி பேசிட்டாங்க, நாம மக்காவாசிகளை சண்டை போட்டு நம்ம வாழு கூட ரத்தம் ஈரானும் காயல்ல, அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே. இவங்க துரத்தி விட்ட நேரத்துல நம்ம தோல் கொடுத்தோம், இன்னைக்கு அவங்களுக்கு தானே அள்ளி கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆள் பேசிட்டார். கருத்து விமர்சனங்கள் பொது வாழ்வில் சகஜம். விமர்சனங்கிறது இன்னைக்கு ஒரு பொண்டாட்டிட்ட புருஷனை பத்தி கேட்டா நல்ல கருத்தே சொல்ல மாட்டா, பக்கத்துல வச்சு சொல்ல, தனியா கேட்டு பாருங்க உண்மையான பேட்டி கொடுப்பா எப்படின்னு. விமர்சனம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் காதுல அந்த செய்தி கேள்விப்பட்டது. அப்பதான் வந்தா என்ன, ஒரு மீட்டிங் போட சொன்னாங்க. அன்சாரி தலைவர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க. அந்த மீட்டிங்ல ரசூலுல்லாஹ் வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரத்தை நீங்க மறந்துட்டீங்களா? ஏதோ புதுசா இஸ்லாமானவங்க மனசு மாறக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்ததை வச்சு நான் உங்களை மனசை விட்டு எடுத்துட்டேன், உங்க மனசுல நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா?
அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தை தெரியுமா? நான் வரும்போது இந்த ஊர் கலவர பூமியா இருந்தது. இந்த ஊர்ல 2 பேர் ஜாதி கலவரம் நடந்து கொண்டிருந்தது. மதீனாவில 2 கட்சி இருந்தது. ஒன்னு அவுசு கூட்டத்தினுடைய கட்சி, கஸ்ரஜ். அந்த 2 ஜாதிகள், ஜாதின்னு சொல்லக்கூடாது, 2 கட்சிகளுடைய சண்டை. 2 பேரும் பரம்பரையா சண்டை போட்டு இருந்தாங்க. நான் வந்த பிறகு அந்த குடும்பத்தை 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸுகளாக மாத்தி விட்டேன். ஆக உங்களுக்குள்ள என்ன இருந்தது? ரத்த பூமியா இருந்தத ஒற்றுமை மணக்கக்கூடிய அந்த வாசம் உள்ள இடமா நான் ஆக்கினேனே. இது உங்களுக்கு நான் செய்த உபகாரம் இல்லையா? நான் வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? முஸ்லிமாவா இருந்தீங்க? நீங்க எதெல்லாம் தொழுதிட்டு இருந்தீங்க? ஆக உங்களை நான் உண்மையான முஸ்லீமாக ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உங்களை திருத்தலையா? 3வது சொன்னாங்க, அல்லாவே உங்களுக்கு விருது தந்தான். உங்களை பார்த்து அல்லாவே குர்ஆன்ல எப்படி ஒரு வார்த்தை சொன்னா, அன்சாருல்லா, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பேர் உதவியாளர்கள். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு டைட்டில் கொடுத்தானே, இந்த டைட்டிலுக்கு உலகத்துல நிகர் இருக்கா? இது எவ்வளவு பெரிய விருது! இது என்ன பெரிய ஐநா சபை விருதா? அல்லாஹ்வுடைய விருது இல்லைங்க இது. அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை, இவ்வளவு பெரிய பேர் அல்லாஹ் உங்களை இவ்வளவு பெரிய பேர் கொடுத்தானே. சம்மாக்கும் அன்சாருல்லா, உங்களுக்கு அல்லாஹ் எப்படி பேர் கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று பேர் கொடுத்தானே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஏழைகளா இருந்தீங்க. போர்க்களத்துல வெற்றி பெற்ற பிறகு அள்ளி அள்ளி கொடுத்து உங்களை எல்லாரையும் பண்ணையார ஆக்கி விட்டேனே. ஆக ஏழையா இருந்தவங்களை கோடீஸ்வரர் ஆக்குனேனே. உங்களை நான் கைவிட்டுட்டேன் நினைச்சிட்டீங்களா? சரி, அவங்களுக்கு காசை தான் கொடுத்தேன், ஆனா உங்களுக்கு என்னையே கொடுத்தேன். நான் அடக்கப்பட போ உங்க ஊர்ல தான், எங்க ஊருக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க செல்லாளி. நான் என்னையே கொடுத்தேன். உங்க ஊர்ல தான் நான் போய் தங்க போறேன். உங்க ஊர்ல தான் நிரந்தரம் மூத்தாறு வரைக்கும் அடக்கப்பட போறது. அவ உங்களுக்கு என்ன என் உயிரை தந்த, அவங்களுக்கு உடமையத்தான் கொடுத்தேன். உயிர் முக்கியமா உங்க பணம் முக்கியமா அப்படின்னு ஒரு பெரிய சொற்பொழி ஒண்ணு ஆட்டினாங்க. ஆட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? பேசுங்க, உங்களால ஏதாவது பதில் முடிஞ்ச நீங்களே ஏதாவது பதில் சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. நீங்க இப்படி கருத்து சொன்னாலும் பரவாயில்லை. நீங்க மக்காவில இருந்து உங்க சொந்தக்காரங்க துரத்தி விட்டாங்களே, நாங்க தானே உங்களுக்கு இடம் தந்தோம். நீங்க பயந்து போய் வந்தீங்களே, நாங்க தானே உங்களுக்கு பாதுகாப்பு தந்தோம். உங்களுக்கு போர்க்களத்துல நாங்க தானே மெஜாரிட்டியா நின்று உங்களுக்கு எங்க ஊருக்காரங்க சப்போர்ட் கொடுத்தோம். எங்க ஊர்ல யாரும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு உங்களுக்கு சுத்தி நாங்க பாதுகாப்பு கொடுத்தோமே, ராணுவ பாதுகாப்பு நாங்க தானே கொடுத்தோம். நீங்க வரும் பொழுது 5 பைசா இல்லாம உடுத்த உடையோடு தானே எல்லாரும் வந்தீங்க. அவ்வளவு பேருக்கு இடம் கொடுத்து, வேஸ்டியும் கொடுத்து, பிசினஸ் பண்றதுக்கு உண்டான நிலமும் கொடுத்தோமே. இப்படி நீங்களும் சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நீ மக்காவாசி உங்க சொந்த ஊர்க்காரங்களே உங்களை பொய்ப்படுத்திய நேரத்தில் உங்களை மெய்ப்படுத்தியதே நாங்க தானே. நீங்க நபின்னு சொன்னதே நாங்க தானே. உங்க உயிருக்கு விளை வச்ச நேரத்தில் முகமது தலையை கொண்டு வந்தா எவ்வளவு பரிசு நேரத்துல உங்க முகத்தை பாக்குறதுக்காக டெய்லி நின்று கீவல நின்று வரவேற்றோமே. அப்போ அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், நாங்கள் உங்களை மெய்ப்படுத்திய கூட்டம். அவர்கள் உங்களுடைய எதிரி படை உங்க ஊர், நாங்க உங்க தொண்டர் படை. உங்களை உயிரை குடிக்கக்கூடிய தொண்டர் படைன்னு அன்னைக்கு சீட்டு கொடுக்கலன்னா வேற கட்சியில போய் சார்ந்துருவான். அந்த தொண்டர் படையில எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்காத, எந்த மந்திரி பதவியும் எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கா வந்துடும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த கருத்து சரியானதுதான். ஏன்னா நீங்க அந்த உதவி செய்திருக்கீங்க. அப்போ சொன்னாங்க, நாயகமே, நாங்க செய்த உதவியை நாங்க சொல்லி காட்டக்கூடாது. உலகத்திலே எந்த விஷயத்தையும் சொல்லி காட்டினா அந்த நன்மை அழிஞ்சு போயிடும். ஒரு தர்மத்தை செய்துட்டு சொல்லி காட்டினா அந்த நன்மை அழிஞ்சு போயிடும். நான் உனக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டினா அழிஞ்சு போயிடும். ஆனா சொல்லி காட்டுறதுக்கு உண்டான தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு, ரசூலுக்கு மட்டுமே உண்டு. உலகத்திலே அல்லாஹ் ரசூலுடைய உதவி மட்டும்தான் சொல்ல, எவ்வளவு ஆனாலும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொல்லலாம். நம்ம என்ன செய்ய முடியாது, மனுஷன் செய்த உதவி. ஏன்னா நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம இது தூசி மாறாய் அப்படின்னு சொல்லி அன்சாரி சஹாபாக்களுக்கு ரசூல்லா அவங்களுடைய என்னுடைய இதய கனியே நீங்க தான், என்னுடைய இதயத்துல குடியிருப்பதே நீங்க தான் அப்படிங்கிறத ரசூல்லா அந்த சொற்பொழியினுடைய சூசகமாக சுருக்கமாக சொல்லி முடிச்சாங்க. இந்த எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக காசை பார்க்காதீங்க, என்னுடைய கல்பை பாருங்க. என் கல்புல நீங்க நிரம்பி விளங்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, காசு வச்சு எதை ஏத்தி வாங்கிட முடியுமா? துவால எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம்ம அல்லாட்ட கேட்கிற பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை அந்த சஹாபாக்களுக்கு 7 துவா கிடைச்சது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, மதீனா அன்சாரிகள்லாம் ஊருக்கு விவசாயிகள்லாம் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நதியை ஏற்பாடு பண்ண செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னா, அற்புதத்து மூலமாக ஒரு பாலைவனம் கூட ஒரு 6 நதி உற்பத்தியான ஊரா ஆக்கிடலாம். ஒரு நபி நினைச்சா உருவாக்கிடலாம், துவா செய்ய சொல்லுவோம்னு சொன்னோம். உடனே முதல்ல ரசூலுல்லாஹ் வந்தவனே சொன்னாங்க, அன்சாரிகளே பார்த்த உடனே குஷி ஆயிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க,
உங்களுக்காக அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். உங்களுக்காக அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். உங்களுக்காக நான் எதையும் அல்லாஹ்ட்ட கேட்பேன். இப்படி சொன்னாங்க பாருங்க. உங்களுக்காக நான் எதைனாலும் அல்லாஹ்ட்ட கேட்பேன். அல்லாஹ் உங்களுக்காக எதை கேட்டாலும் என்ன செய்வோம், அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் பார்த்தாங்க. நம்ம தண்ணியை பத்தி பேச வந்தோம், ரசூலுல்லாஹ் பெருசா சொல்றாங்க, நம்ம பெருசா எதிர்பார்ப்போம் அல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ்ட்ட பெருசா கேட்பேன், நாயகம் எங்க பாவத்தை மன்னி, அதுக்கு தானங்க ஹஜ்ஜுக்கே போறோம். நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தானங்க நிறைவே நம்ம என்ன செய்யணும், பல லட்ச ரூபாய் ஹஜ்ஜு செய்ய போறோம், அதுதானே போறோம். ரசூலுல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்க சொல்லிட்டு அதுவோ முடிஞ்சுப்போம், நமக்கு சொர்க்கமே உறுதியாயிரும் அப்படின்ன உடனே எங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே 7 துவா செய்தாங்க. அல்லாஹும்ம ஃபிர் அன்சார், அன்சாரிகள் பாவத்தை மன்னியா அல்லாஹ், அவங்க பிள்ளைகள் பாவத்தை மன்னியா அல்லாஹ், அப்னாயா அவங்க பேர பிள்ளைகள் பாவத்தை மன்னியா அல்லாஹ், மவாலில் அன்சார் அவங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பணியாட்கள் அடிமைகள் பாவத்தை மன்னியா அல்லாஹ், அவ ஜவாரில் அன்சார் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய, இன்னைக்கு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரனே நமக்கு விஷமாயிரம் நிறைய இடத்துல, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே பலமாயிடுறாங்க நிறைய இடங்கள்ல. எங்கள் பக்கம் அந்த அன்சாரிகளுடைய அண்டை வீட்டார் மன்னிப்பாயாக, அன்சாரிகளுடைய மனைமார்களை மன்னிப்பாயாக, அந்த வீட்டுல மருமகளாக வர்றாங்கல்ல மருமகள், மகன்களுக்கு மகளா, அந்த மருமகள் நல்லா இருக்கு. மருமகள் நல்லா இருந்தாங்க நல்லா இல்ல சண்டையாகும் இந்த பஞ்சாயத்தா இருந்தா. நீ டிவில ஒரு பொம்பளை சொல்றா, என் புருஷனுக்கு எனக்கும் 40 பஞ்சாயத்து நடந்தது, என் பஞ்சாயத்து எனக்கு மாப்பிள்ளை நல்லவன அமையல. எத்தனை பஞ்சாயத்து நடந்தது? 40 பஞ்சாயத்து நடந்தது. 40 பஞ்சாயத்துலயும் அவன் எனக்கு அடங்கல, கடைசி செத்தே போயிட்டான். ஆக இத மாதிரி 7 தலைமுறைக்கு துவா செய்தாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த 7 தலைமுறை துவா கிடைக்குதாங்க இன்னைக்கு. ஆக சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அருள் வாக்கு நிறைய துவா. அந்த துவா அந்த குடும்பம் அங்க உள்ள போலீஸ்கார்ட்ட கூட ஒரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி நிப்பார். மதீனா அன்சாரி அங்க இருக்க போலீஸ்காரங்க, போலீஸ் பக்கத்துல போனப்ப நிறைய எப்படி வந்தாவாட்டும் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அந்த துவா அங்க உள்ள போலீஸ்காரங்கள்ட்ட கூட அந்த பவரை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க. அவர் சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி நிப்பார், என்ன சொன்னாலும் கேட்பார். அந்த அளவுக்கு அந்த துவா அங்கு உள்ள மண்ணில் மாத்திரமல்ல, அங்கு உள்ள மனங்களில், அங்கு உள்ள காற்றுகளில், அங்கு உள்ள வெயில்களில், அங்கு இருக்கக்கூடிய அத்தனை இந்த இயற்கை சூழலிலும் பெருமானாருடைய துவா மணந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கவே, அதிலே நாம நிக்கவே, அந்த மண்ணில் இருந்து நாமளும் நம்முடைய மூக்கால் சுவாசிக்கவே நாம் அப்படிப்பட்ட பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். எடுத்த தலைப்புடன் பேசவே இல்லை. அன்சாரி சஹாபாக்கள் பேச வேண்டிய எங்க இல்லாம வண்டி சுத்தி இன்ஷா அல்லாஹ்வுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் வர வாரம் தான் பேச வேண்டி இருக்கிறோம். அதனால இந்த கோடை காலத்துல கொஞ்சம் 10 நிமிஷம் முந்தி வந்தா ஒரு 1/4 மணி நேரம் ஒரு உருப்படியான ஒரு செல்லுன்னா ஒரு செய்தியை சொல்லும் போது தகுதியானவங்க இருந்தா தான் வைர மாலை போட்ட சமம் சொன்னாங்க. சொல்லாது தகுதியானவங்கள்ட்ட கல்வியை கொடுங்கன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அன்சாரிகள் வாழ்ந்த மதீனாவிலும் நம்முடைய கால் பட்டு பெருமானாருடைய சலாமை சொல்லக்கூடிய பாக்கியத்தின் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.